வணக்கம் நண்பர்களே, நான் கண்ணன். நம்ம ஆல்ரெடி ஜூலை மந்தோட கரண்ட் அஃபேர்ஸோட பார்த்துருந்தோம். அதில பார்ட் 1 மட்டும் பார்த்துருந்தோம். ஓகே. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூலை மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்ட் 2 பார்க்க போறோம். ஜூலை மந்தோட பார்ட் 1 நல்லா ப படிச்சுக்கங்க ஆக்சுவலா. ஓகே. ஜூலை மந்தோட பார்ட் 1 நல்லா படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் ஜூலை மந்தோட பார்ட் 2. ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ். சரியா, ஒவ்வொரு வருஷமும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ சார்பில் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போன வீடியோ என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸை பற்றி பார்த்துருந்தோம். ஓகே. டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியாவில் டிஜிட்டல் பேமெண்ட்றது எந்த அளவுக்கு க்ரோத் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக செக் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் அந்த டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸோட அப்ஜெக்டிவ்ன்றது. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ற இண்டெக்ஸ்ன்றது இந்தியாவில் எவ்வளோ பீப்புளுக்கு வந்து பேங்க்கோட ஃபெசிலிட்டிஸும் ஃபினான்ஷியல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய அவேர்னஸை கொண்டு போய் சேர்ந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கக்கூடியதான் இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ்ன்றது. யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணுவா. எவ்வளோ நாளைக்கு ஒரு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே. இந்த வேல்யூ ஆஃப் த இண்டெக்ஸ் ஃபார் மார்ச் 2024 2024 படி. ஓகே. போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் என்ன இருக்குது அப்படின்னா, ஓரளவுக்கு பேங்க்ன்றது எல்லா மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்னா 64.2. ஓகே. அப்போ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்ப எடுத்து பார்த்தா மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. தெரிஞ்சு வச்சுங்க. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் கம்ப்ரைசஸ் 3 ப்ராட் பேராமீட்டர்ஸ். மொத்தம் 3 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று அக்சஸ், இன்னொன்று வெயிட், யூசேஜ், இன்னொன்று குவாலிட்டி. சரி, அக்சஸ், யூசேஜ், வெயிட்டேஜ் அப்படின்னு குவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 பேராமீட்டர் பேஸ் பண்ணி தான் இந்த இண்டெக்ஸ்ன்றது எடுக்கப்படுது. இதில் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் த வெயிட்டேஜ்ன்றது யூசேஜ் தான் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் த வெயிட்டேஜ் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆனுவலி பேசிஸ். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆனுவல் பேசிஸ் தான் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகும். ஓகே. மொத்தம் எத்தனை இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா 97 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 97 இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் இந்த 3 பேராமீட்டர் பேஸ் பண்ணி தான் இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ்ன்றது ரிலீஸ் ஆகுது. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்றது ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ்லேயே பார்த்துருப்போம். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்றதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ், ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் டு புவர் பீப்புள் அட் லோ காஸ்ட். பேங்கிங் ஓரியன்டாக ஃபெசிலிட்டிஸோ ஃபினான்ஷியல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸோ அவேர்னஸோ பீப்புளுக்கு கம்மியான விலையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட பாலிசி தான் இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பாலிசி. 2004 கொண்டு வந்தாங்க. 2004 கொண்டு வந்தாங்க. ரெக்கமெண்டட் பை சி ரங்கராஜன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ல கொண்டு வரப்பட்டதான் இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ்ன்ற ஒன்று. நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பெர்மிட்டட் டு பேங்க் யூஸ் ரேட்டிங் பை பிரிக்ஸ் ரேட்டிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட். சரியா, இந்தியாவில் வந்து கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இருக்கு நிறையா. அதில் எடுத்து பார்த்தா மொத்தம் 7 கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இருக்கு. அதில் ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி தான் எது அப்படின்னா இந்த பிரிக்ஸ் ஒர்க் ரேட்டிங் இந்தியான்றது. இவங்க வந்து ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி தான், ஒரு பிரைவேட்டடாக கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேங்க்குக்கு ரேட்டிங் கொடுக்குறதுக்கான பேங்க்குக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த பிரிக்கோ ரேட்டிங்கை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், பேங்க் வந்து ரேட்டிங்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே. ஆனால் எவ்வளோ கோடி வரைக்கும் அப்படின்னா லோன் அமௌண்ட் 250 crore 250 கோடி வரைக்கும் லோன் கொடுக்கக்கூடியதுக்கு மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரேட்டிங் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி ரேட்டிங் கொடுக்குறப்போ ஓரளவுக்கு அந்த பேங்க்ன்றது பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கிற மாதிரி மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். மீன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. தெரிஞ்சு வச்சுங்க. இந்தியா பெர்மிட்டட் பேங்க் டு யூஸ் ரேட்டிங் பை பிரிக்கோ ரேட்டிங். அப்போ பிரிக்கோ ரேட்டிங்கிட்ட இருந்து பேங்க் என்ன பண்ணிக்கலாம், ரேட்டிங் வாங்கிக்கலாம். ஓகே. அந்த ரேட்டிங் கொடுக்கறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிரைட்டீரியா யூஸ் பண்ணுவாங்க, சம் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சு தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரேட்டிங் கொடுப்பாங்க. அந்த ரேட்டிங்கில் எப்படி கொடுப்பாங்கன்னா A++, 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 B++, B++ இந்த மாதிரி ரேட்டிங் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இதில் ஹையஸ்ட் ரேட்டிங்கிறது என்ன அப்படின்னா A++தான் ஹையஸ்ட் ரேட்டிங்கிற ஒன்று. இது மேக்ஸிமம் எடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் இருக்கக்கூடியதுக்கு மட்டும் கொடுப்பாங்க. சரியா, மேக்ஸிமம் எடுத்து பார்த்தா என்ன கொடுப்பாங்கன்னா அந்த பேங்க் இதுக்கெல்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ரேட்டிங் கொடுப்பாங்கன்னா A++, A++, B++, இந்த மாதிரி ரேட்டிங் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே. தெரிஞ்சு வச்சுங்க. நபார்டு says it has launched 750 crore agri fund. சரியா, நபார்டு என்ன பண்ணியிருக்காங்க, நபார்டோட சப்சிடரிஸாக இருக்கக்கூடிய நபார்டு வெஞ்சர்ஸ். சரியா, நபார்டு வெஞ்சர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சருக்காக ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்டார்ட் அப்போட பேர் என்ன அப்படின்னா அக்ரிஷ்வர். சரி, அந்த ஸ்டார்ட்டோட பேர் என்னன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிஷ்வர் தான் அதுக்கான அந்த ஸ்டார்ட் அப்போட பேர். இது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா ரூரல் ஏரியாவில் அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக இருக்கக்கூடிய என்டர்பிரைசஸ் அதிகப்படுத்துன்றதான் அந்த அக்ரிஷ்வர் ஸ்டார்ட் அப்போட மெயினான அப்ஜெக்டிவ். ஓகே. நபார்டோட கண்ட்ரோலில் எடுத்து பார்த்தா மொத்தம் 6
6 சப்சிடரிஸ் இருக்கு. அதுல ஒரு சப்சிடரிஸ் தான் எது அப்படின்னா, இந்த நபார்டு வெஞ்சர்ஸ்ன்ற ஒண்ணு. அந்த 6 சப்சிடரிஸ் என்னன்றத நீங்க நபார்டோட வெப்சைட்ல போயிட்டு நபார்டு சப்சிடரிஸ்ன்னு போட்டீங்கன்னா, அந்த 6 சப்சிடரிஸ உங்களால பார்க்க முடியும். ஓகேயா? தெரிஞ்சு வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் இந்தியா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் 3.36%. ஓகே. லாஸ்ட் 16 மாசத்துல இல்லாத அளவுக்கு ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா, ரொம்ப அதிகமா இருக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுல மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் ஆஃப் த வெயிட்டேஜ் என்ன அப்படின்னா, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறது எது அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் செக்டார்ல தான் ரொம்ப அதிகமா இருக்குன்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேயா? தெரிஞ்சு வச்சுங்க. ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ன்றது மொத்த விலை பணவீக்கம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகே. மொத்தம் 3 விதமான பிரைஸ் இண்டெக்ஸ் யூஸ் பண்றாங்க. ஒண்ணு எடுத்து பார்த்தீங்கன்னா சிபிஐ, இன்னொன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா WPI, இன்னொன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஐஐபின்னு சொல்லக்கூடிய மொத்தம் 3 இண்டெக்ஸ் யூஸ் பண்றாங்க. இதுல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ பொறுத்தவரைக்கும் எடுத்து பார்த்தா அதோட பேஸ் இயர்ன்றது 2011 to 2012. ஓகேயா? 2011 to 2012. கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ பொறுத்தவரைக்கும் எடுத்து பார்த்தா அதோட பேஸ் இயர்ன்றது 2012. கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸை பொறுத்தவரைக்கும் அதோட பேஸ் இயர்ன்றது 2012. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன். சரியா? இன்ஃப்ளேஷன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்தியாவில் வந்து இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் எது அப்படின்னா சிபிஐ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? WPI யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம ஊரில் வந்து WPI யூஸ் பண்ணுறது கிடையாது. யூஎஸ்ஏல இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெவலப்டு கண்ட்ரீஸில் எது யூஸ் பண்ணுறாங்கன்னா WPI யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடுன்றது சிபிஐ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. சிபிஐ வந்து எப்போ இருந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா 2016 யூஸ் பண்ணுறாங்க. 2016க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் வந்து இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண மெத்தடு WPI யூஸ் பண்ணாங்க. இதை வந்து சிபிஐ தான் யூஸ் பண்ணணும்னு ரெக்கமெண்ட் பண்ணவர் யார் அப்படின்னா ரகுராம் ராஜன். சரியா? ரகுராம் ராஜன் தான் என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணுறது சிபிஐ பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் ஹேஸ் அப்ரூவ்டு 240 மில்லியன் லோன்ஸ் டு ஃபினான்ஸ் டு ரூஃப் டாப் சோலார் சிஸ்டம் இன் இந்தியா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தோன்னா ரூஃப் டாப் சோலார் சென்சன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியாவில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளுமே என்ன பண்ணலாம், ரூப்டாப் சோலாரை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கு கூட கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா சப்சிடி கொடுக்குது. அதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குது. இதை வந்து மேற்கொண்டு டெவலப் பண்ணுறது விதமாக ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோன் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ லோன் வாங்கியிருக்காங்கன்னா $240 மில்லியன் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா லோன் வாங்கப்பட்டிருக்கு. சரியா? இது மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா ஓரளவுக்கு ரினியூவல் செக்டாரில் ஒரு பெரிய குரோத்தாக இருக்கும்ன்றதான். ஓகே. இந்த லோனுன்றது எல்லா பேங்க்கும் கொடுக்கப்பட மாட்டாது. இந்த லோனுன்றது ரெண்டு இடத்துக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். ஒன்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமா இதை கொண்டு போய் சேர்க்கலாம். இன்னொன்று நபார்டு மூலமா கொண்டு போய் சேர்க்கலாம். நபார்டு மூலமா கொண்டு போய் சேர்க்கறதுக்கான காரணம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாவில் ரூட் ஆஃப் சோலாரை கொஞ்சம் என்ன பண்ணலாம், பெரிய லெவலில் டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். ஓகே. அப்போ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல வாங்கக்கூடிய லோனுன்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லி யாருக்கு தான் போகுது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் நபார்டுக்கு மட்டும் தான் அந்த லோனுன்றது போக போகுது. ஓகே. தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப முக்கியமாக இருக்குது. நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தா சிட்பி ஹாஸ் அனௌன்ஸ்டு பார்ட்னர்ஷிப் வித் இந்தியா பிபி, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க். ஐபிபியோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிட்பி என்ன பண்ணியிருக்காங்க, டைப் வச்சிருக்காங்க. ஐபிபி. அப்போ இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கோட சிட்பி என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா டைப் வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ரூரல் ஏரியாவில் மைக்ரோ என்டர்பிரனருக்கு கிரெடிட் அதிகப்படுத்தணுன்றதான். ஓகே. சிட்பியோட மெஜாரிட்டி ஆஃப் பிரான்ச் எங்கே இருக்குது அப்படின்னா அர்பன் ஏரியாவில் தான் இருக்கும். சரியா? ஆனால் ரூரல் ஏரியாவில் பெரிய லெவலில் பிரான்ச் இருக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரூரல் ஏரியாவில் மைக்ரோ என்டர்பிரனரோட லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே கிரெடிட் கொடுக்கலாம். தட் மீன்ஸ் லோன் கொடுக்கலாம். ஆனால் டேரெக்டாக லோன் கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் டேரெக்டாக எப்படி லோன் கொடுக்க முடியாதுன்னா நீங்கள் பிரான்ச்சஸை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாமல் அங்கே போயிட்டு எப்படி போய் யாருக்கு எப்படி லோன் கொடுக்கணும்னு தெரியாது. அப்போ யார் என்னென்ன லெவலில் இருப்பான்னு தெரியாது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கோட டைப் வச்சு அது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா லோன் கொடுக்குறதுக்கு மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. மொத்தம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 1,36,000 போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. அப்போ இந்த 1,36,000 போஸ்ட் ஆஃபீஸில் மெஜாரிட்டி ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ்ன்றது அப்ராக்சிமேட்டாக எடுத்து பார்த்தா ஒரு 90% ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ரூரல் ஏரியாவில் தான் இருக்குது. 90% ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ரூரல் ஏரியாவில் தான் இருக்குது. அப்போ ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், இது ரெண்டுமே சிட்பியும் இதுவும் சேர ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பாக ரூரல் ஏரியாவில் அதிகமான கிரெடிட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தான் இங்கே சொல்லப்பட்ட பெண். ஓகே. தெரிஞ்சு வச்சுங்க. இது இந்த இந்தியாஸ் ஹிண்டர்லேண்ட். இந்த ஹிண்டர்லேண்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ரூரல் ஏரியாவை அர்பன் ஏரியாவோட கனெக்ட் பண்ணுறது. சரியா? ரூரல் ஏரியாவை அர்பன் ஏரியாவை கனெக்ட் பண்ணுறது தான் அந்த ஹிண்டர்லேண்டுன்ற ஒன்று. அப்போ அந்த லெவலில் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது பிஸ்னஸ் ஓரியன்டாக தான் என்ன பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும்ன்றதான் இதில் சொல்லப்பட்ட விஷயம். தெரிஞ்சு வச்சுங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ் 1,36,000. இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் யாரோட டைப் வச்சிருக்காங்கன்னா சிட்பியோட டைப் வச்சிருக்கான்.
நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் as a part of its net zero emission roadmap 2038. ஓகே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா நெட் ஜீரோ கார்பன் எமிஷனை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா முழுசாக இந்தியாவில் கார்பன் எமிஷன்ஸை முழுசாக குறைக்கணும் அப்படின்ற டார்கெட்ன்றது வச்சிருக்காங்க. எவ்வளவு 2070 வச்சிருக்காங்க. இது போக எடுத்து பார்த்தா பொல்யூஷன் அதிகமாக ஜென்ரேட் பண்ணக்கூடிய நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நெட் ஜீரோ கார்பன் எமிஷனுக்கான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இண்டிவிஜுவலாக. அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும் 2030 டார்கெட் 2038 என்ன பண்ணியிருக்காங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் விமன் பேரா ஒலிம்பிக் மெடலிஸ்ட் தீபா மாலிக். ஓகே இந்தியாவோட பேரா ஒலிம்பிக்ல முதல்ல மெடல் வாங்கின ஒரு பேரா ஒலிம்பிக்ஸ்ட் யார் அப்படின்னா தீபா மாலிக். இவங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏசியன் பேரா ஒலிம்பிக் கமிட்டியோட ரெப்ரசன்டேட்டிவாக சவுத் ஏசியாவோட ரெப்ரசன்டேட்டிவாக கொண்டு வந்திருக்காங்க. சரியா சவுத் ஏசியாவோட ரெப்ரசன்டேட்டிவாக இவங்களை என்ன பண்ணியிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க தெரிஞ்சு வச்சுங்க. முக்கியமாக இருக்குது இந்த தீபா மாலிக் என்ன ஃபீல்டுன்றதை பார்த்துங்க. ஓகே தீபா மாலிக் என்ன ஃபீல்டுன்றதை மட்டும் என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணிங்க. தீபா மாலிக்கோட ஃபீல்டு ஓகே அவங்க ரெஸ்லிங்கா பாக்ஸிங்கா ரன்னரா அத்லட்டிக்கா இந்த மாதிரின்றதை மட்டும் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் சௌமியா சுவாமிநாதன் அப்பாயிண்டட் as the பிரின்சிபல் அட்வைசர் ஆஃப் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஃபார் த நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம். ஓகே கவர்மெண்ட்டோட டார்கெட்ன்றதுக்கு இந்த நேஷனல் டியூபர் எலிமினேஷன் ப்ரோக்ராம் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு ஒரு டார்கெட் இந்தியாவிலேருந்து டிபி எலிமினேட் பண்ணுறது 2025 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே டிபி எலிமினேட் பண்ணுறது 2025 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக செல்வம் ஆல்ரெடி கொஞ்சம் எஃபெக்டிவாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக கொண்டு போகலான்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க பிளான் பண்ணியிருக்காங்க. சரியா அதுக்கு வந்து என்ன பண்ணினா பிரின்சிபல் அட்வைசராக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு பிரின்சிபல் அட்வைசராக யார் அப்பாயின் பண்ணியிருக்கிறாங்கன்னா சௌமியா சுவாமிநாதன் அப்பாயின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதனோட டாட்டர். ஓகே எம்எஸ் சுவாமிநாதனோட டாட்டர் தான் இவங்க. இவங்களை வந்து மெயினாக போட்டதுக்கான காரணம் என்னன்னு எடுத்து பார்த்தா இவங்க இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் எதில் அப்படின்னா WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சீஃபாக இருந்திருக்கிறாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் சீஃபாக இருந்திருக்கிறாங்க. அதனால இது இவங்களை கொண்டு வரது மூலமாக ஓரளவுக்கு 2025 இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிபியை வந்து எலிமினேட் பண்ணிடலாம்ன்றது தான் இதோட அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் பேடிஎம் பேமெண்ட் பேங்கோட எம்டி அண்ட் சிஓ அருண்குமார் பன்சால். ஓகே பேடிஎம் எம்டி அண்ட் சிஓ யார் அப்படின்னா அருண்குமார் பன்சால். இது ஏன் பார்க்குறோம்னா மெயினாக வந்து ரீசெண்டாக ரொம்ப பெரிய இஷ்யூஸ் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்கோட லைசன்ஸை ஆர்பிஐ கேன்சல் பண்ணுது. ஓகே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் அது எப்படியாச்சும் வெளியில் மீண்டு வரணுன்ற காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய ஆக்டிவிட்டிஸ்னால் கவர்மெண்ட்டையும் சரி ஆர்பிஐட்டும் சரி நிறைய எஃபெக்டிவ்னஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மூலமாக அது மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. ஓகே எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. நெக்ஸ்ட் வேர்ல்டு பாப்புலேஷன் டே ஜூலை 11. வேர்ல்டு பாப்புலேஷன் டே ஜூலை 11. அதோட தீம் என்ன அப்படின்னா லீவ் நோ ஒன் பிஹைண்ட் கவுண்ட் எவ்ரி ஒன். ஓகே லீவ் நோ ஒன் பிஹைண்ட் கவுண்ட் எவ்ரி ஒன் அதுதான் அதுக்கான தீமாக சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. ஓகே நெக்ஸ்ட்டு 12th இன்டர்நேஷ்னல் மலாலா டே. 12th இன்டர்நேஷ்னல் மலாலா டே ஜூலை. ஓகே இன்டர்நேஷ்னல் மலாலா டே என்னைக்கு அப்படின்னா 12th ஜூலை தான் இன்டர்நேஷ்னல் மலாலா டேன்றது 2014 செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2014 தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. 2014 நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. யாரோட சேர்ந்து நோபல் பிரைஸ் வாங்கினாங்கன்னா இந்தியாவை சேர்ந்த கைலாஷ் சத்யார்த்தி. சரியா இந்தியாவை சேர்ந்த கைலாஷ் சத்யார்த்தி மூலமாக தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து தான் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. யங்கஸ்ட் நோபல் பிரைஸ் வின்னர் யாருன்னு எடுத்து பார்த்தா மலாலா அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகே மலாலா யூசப்சாயின்னு சொல்லுவாங்க. ஓகே தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் 48th எடிஷன் ஆஃப் த கோப்பா அமெரிக்கா டைட்டில். ஓகே ஒரு வருஷம் நடக்கக்கூடிய ஒன்று தான் இந்த கோப்பா அமெரிக்கா டைட்டில் வந்து 48வது எடிஷனை யார் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அர்ஜென்டினா வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்போசிட் யார் அப்படின்னா கொலம்பியா. ஓகே ஆப்போசிட் யார் அப்படின்னா கொலம்பியா. இங்கே அர்ஜென்டினா வந்து கிட்டத்தட்ட 16வது டைமாக வின் பண்ணியிருக்கிறாங்க. அர்ஜென்டினா 16வது டைமாக டைட்டிலை வின் பண்ணியிருக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுங்க முக்கியமாக இருக்குது. நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தா விம்பிள்டன் டைட்டில். சரியா கிராண்ட் ஸ்லாமில் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்குது. ஆஸ்திரேலியன் ஓப்பன், யூஎஸ் ஓப்பன், விம்பிள்டன், ஃப்ரெஞ்ச் ஓப்பன். ஓகே மொத்தம் 4 கிராண்ட் ஸ்லாம் இருக்குது. கிராண்ட் ஸ்லாம்ல இந்த 4 தான் சொல்லுவாங்க. ரிமைன் இருக்கக்கூடிய டென்னிஸ் எல்லாமே கிராண்ட் ஸ்லாம்ன்ற ஒரு கேட்டகரியில் வராது. அப்போ மொத்தம் 4 கிராண்ட் ஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு கிராண்ட் ஸ்லாம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா விம்பிள்டன் தான். ஓகே அதில் வந்து எடுத்து பார்த்தா விம்பிள்டன் டைட்டில் 2024 வின் பண்ணது கார்லஸ் அல்காரஸ், ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். ஓகே ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்லஸ் அல்காரஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா நோவா ஜோகோவிக்கை வின் பண்ணி 7 டைம் கிராண்ட் ஸ்லாம் விம்பிள்டனில் 7 டைம் கிராண்ட் டைட்டில் அடித்தவர் கிட்டத்தட்ட நோவா ஜோகோவிக்கை என்ன பண்ணியிருக்காருன்னா பீட் பண்ணி டைட்டில் வின் பண்ணியிருக்கிறாரு. இது இவரோட 4th கிராண்ட் ஸ்லாம். யாரோட விம்பிள்டன் கார்லஸ் அல்காரஸோட 4th கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் தான் இது. தெரிஞ்சு வச்சுங்க. நோவாக் ஜோகோவிக் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னா செர்பியாவை சேர்ந்தவர். ஓகே
நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தா பர்போரா கிரெஜிகோவா, சரியா? பர்போரா கிரெஜிகோவா பட் விமன் விம்பிள்டன் டைட்டில், சரியா? குடியரசை சேர்ந்த செக் ரிபப்ளிக்கை சேர்ந்த பர்போரா கிரெஜிகோவா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா விமன்ஸ் விம்பிள்டன் டைட்டில் வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட செகண்ட் டைட்டில். இதை யாருக்கு ஆப்போசிட் அப்படின்னா ஜாஸ்மின் பவுலின், சரியா? ஜாஸ்மின் பாலின்றவங்க இட்டாலியன் சேர்ந்தவங்களை பீட் பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா விம்பிள்டன் விமன் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சு வச்சுங்க, அவங்களோட செகண்ட் டைட்டில் இது. நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் மியூச்சுவல் எவாலுவேஷன் ரிப்போர்ட்டில் இந்தியாவை சேர்ந்த முத்தூட் ஃபைனான்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, அதனால் ஆல்ரெடி பேங்க்ன்றது நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. ஆனால் முதல்ல ஒரு என்பிஎஃப்சி செலக்ட் ஆனதுன்றது இதுதான். இது மூலமாக எடுத்து பார்த்தீங்கன்னா மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டீஸில் எப்படி ரிமூவ் பண்ணலான்றதான் இது மூலமாக இந்த என்பிஎஃப்சிலேருந்து எப்படி ரிமூவ் பண்ணலான்றதான் இவங்க சொல்லப்பட்ட கான்செப்ட். முத்தூட் ஃபைனான்ஸுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயமா தான் இது பார்க்கப்படுது, சரியா? ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்ன்றது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். ஹெட் குவார்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா பாரிஸ், சரியா? ஹெட் குவார்டர்ன்றது எடுத்து பார்த்தா பாரிஸ். இதை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா மணி லாண்டரிங் அண்ட் டெரரிசம் அகெயின்ஸ்டுக்காக போராடுறதுக்காக உருவாக்கப்பட்டதான். ஓகே, காம்பேக்ட் அகெயின்ஸ்ட் மணி லாண்டரிங் அண்ட் டெரரிசம். அது எது? இந்த FATFன்னு சொல்லக்கூடிய ஒன்று. அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த இந்த மியூச்சுவல் எவாலுவேஷன் ரிப்போர்ட்டுக்கு செலக்ட் ஆன ஒரே ஒரு என்பிஎஃப்சி எது அப்படின்னா இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் தான். ஓகே, தெரிஞ்சு வச்சுங்க. இதை பற்றி பிரீஃபாக நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ட்ரேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் 2023 2023க்கான வேர்ல்டு ட்ரேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரை பற்றி பேசியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியா வேர்ல்டு லார்ஜஸ்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட், ஓகே, வேர்ல்டு லார்ஜஸ்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்டர் யார் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்க்ன்றது இந்தியா வந்து கிட்டத்தட்ட 8th பிளேஸில் இருக்கிறாங்க, சரியா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா 8th பிளேஸில் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கிறாங்க? வேர்ல்டு லார்ஜஸ்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்டர் யார் அப்படின்னா பிரேசில். ரெண்டாவது பிளேஸ் யார் அப்படின்னா USA. மூணாவது பிளேஸ் யார் அப்படின்னா தாய்லாந்து. ஓகே, மூணாவது பிளேஸ் யார் அப்படின்னா தாய்லாந்து. நாலாவது பிளேஸ் யார் அப்படின்னா சைனா. ஓகே, நாலாவது பிளேஸ் யார் அப்படின்னா சைனா. ஓகே, இவங்க தான் ஆக்சுவலாக எடுத்து பார்த்தா பிரேசில் ஃபஸ்ட்டு, செகண்ட் பிளேஸில் USA, தேர்ட் பிளேஸில் தாய்லாந்து, தேர்ட் பிளேஸில் தாய்லாந்து, 5th பிளேஸில் சைனா. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் உள்ள வருவாங்க. ஓகே, யூரோப்பியன் உள்ள வருவாங்க. அப்போ டாப் 5 கண்ட்ரீஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்டில் இந்தியாவோட ரேங்க் எடுத்து பார்த்தா 8th வேல்யூவில் இருக்கிறாங்க. இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்டோட வேல்யூன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா $52.5 பில்லியன். $52.5 பில்லியன் தான் இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட். ஓகே, தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வில் பிகின் மானிட்டரிங் அண்ட் டெய்லி ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பிரைஸஸ் ஆஃப் 16 அடிஷனல் எசென்சியல் கமாடிட்டிஸ். இது வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா கமாடிட்டிஸ்ன்னு எடுத்து பார்த்தா மொத்தம் 23 தான் லிஸ்டட் வச்சுருந்தாங்க, சரியா? கமாடிட்டிஸ் எடுத்து பார்த்தா மொத்தம் 23 குட்ஸை தான் 23 ப்ராடக்ட்டை தான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஹோல்சேல்லையும் ரீட்டைல்லையும் கமாடிட்டிஸ்ன்ற மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ப்ளஸ் 16 கமாடிட்டிஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 1லேருந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது எதுக்காக இந்த கமாடிட்டிஸ்னு ஆட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸோட ரேட்டு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது டெக்ரீஸ் ஆகுன்ற கணக்கு தான். ஏன்னா கமாடிட்டிஸ்ன்றது தான் காமன் பீப்புளோட லைஃப்பில் பெரிய லெவலில் இம்பாக்டை கிரியேட் பண்ணும், சரி? அதில் வரக்கூடிய ப்ரைஸ் மூவ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, அதில் வரக்கூடிய ப்ரைஸ் மூவ்மெண்ட்ன்றது எந்த அளவுக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனியாக வந்து இந்த 23 கமாடிட்டிஸை மட்டும் தனியாக என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. இப்போ இந்த கமாடிட்டிஸ்ன்றது சொல்லக்கூடிய இந்த கேட்டகரியில் மேற்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 16 ப்ராடக்ட்டை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் சேர்த்து இந்தியாவில் கமாடிட்டிஸ்ன்னு லிஸ்ட் அவுட் பண்ணது எவ்வளோ அப்படின்னா 39 வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓரளவுக்கு கமாடிட்டிஸோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அது ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுறப்ப அதோட ப்ரைஸோட லெவலில் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐயும் சரி கவர்மெண்ட்டும் சரி தன்னோட பாலிசியை என்ன பண்ணுவாங்கன்னா சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா மானிட்டரி பாலிசியில் ஒரு சில சேஞ்சஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசியில் ஒரு சில சேஞ்ச் எடுப்பாங்க. இது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ப்ரைஸோட லெவலில் என்ன பண்ணலாம் ஸ்டெபிலைஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இதில் சொல்லப்பட்ட விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டாக் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ன்ற ஒன்று கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க லைஃப் ஸ்டாக்கு என்ன பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் என்ற ஒரு கான்செப்ட் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. கவர்மெண்ட் ப்ரொபோஸ் டு ப்ரொவைட் 50% ஆஃப் கேபிட்டல் சப்சிடி அப் டு 50 lakh, சரியா? அப்போ கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்சிடிஸாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ஸ்கீமுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பெனிஃபிஷரி ஷேர் ஆஃப் த ப்ரீமியம் ஆல் கேட்டகரிஸ் அண்ட் ஏரியாஸ் ஹேவ் பின் ரீடியூஸ்டு டு 15%. அப்போ கண்டிப்பாக எல்லா விதமான இன்சூரன்ஸுக்கும் 13% ஆஃப் த அமௌண்ட் என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் ப்ரீமியமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? எல்லா விதமான இன்சூரன்ஸுக்கு கண்டிப்பாக ப்ரீமியம்ன்றது பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது என்ன அப்படின்னா அனிமல்ஸுக்கும் இன்சூரன்ஸ் போடலாம், அனிமல்ஸுக்கும் ஓரளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சூரன்ஸ் போடலாம்ன்றதான் இதோட ஒரு இருக்கக்கூடிய கான்செப்ட். அப்போ நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் டு பி எலிஜிபிள் இன்சூரன்ஸ் ஹாஸ் பீன் இன்க்ரீஸ் விடம் 5 till யூனிட்
அப்போ ஒரு யூனிட்ன்றது 5 கேட்டில்ன்ற கணக்குன்றதை இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு யூனிட்ன்றது 10 கேட்டில் சரியா. ஒரு ஹவுஸ் ஹோல்டில் ஒரு 10 கேட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு யூனிட்னு சொல்கிறாங்க. இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்குள்ளே இன்சூரன்ஸ்ன்ற கான்செப்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. அப்போ லைஃப் ஸ்டாக் இன்சூரன்ஸ்ன்ற கான்செப்டுக்குள்ள கொண்டு வரணும்னா ஒரு யூனிட்டு அனிமல்ஸ் ஆச்சும் அவங்ககிட்ட இருக்கணும் சரியா. ஒரு யூனிட் அனிமல்ஸ் ஆச்சும் அவங்ககிட்ட இருக்கணும்ன்றதான் இதில் சொல்லப்பட்ட ஒன்றா இருக்குது. அப்போ ஒரு யூனிட்ன்றது கிட்டத்தட்ட 10 கேட்டலை பற்றி சொல்கிறாங்க ஓகே. ஆனால் இந்த லைஃப் ஸ்டாக் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் 2 வராது. ஒன்று பிக்கு, இன்னொன்று ரேபிட். இந்த ரெண்டுமே எதுக்குள்ளே வராதுன்னா இந்த லைஃப் ஸ்டாக் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்குள்ள வராத அனிமல்ஸ் ஓகே, தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 10th மெம்பர் ஆஃப் சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் சரியா. பெய்ஜிங் ஹெட் குவார்டரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதான் இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க ஓகே. சைனாவில் இருக்கக்கூடிய பெய்ஜிங் ஹெட் குவார்டரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்றது. இதோட ஏற்கனவே 9 மெம்பர் இருந்தாங்க சரியா. ஏற்கனவே 9 மெம்பர் இருந்தாங்க. இதோட 10ஆம் மெம்பர் ஆட் ஆகிருக்கிறாங்கன்னா பெலாரஸ் ஆட் ஆகிருக்கிறாங்க. இதோட 10வது மெம்பராக பெலாரஸ் ஆட் ஆகிருக்கிறாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ 2024க்கான அந்த சப்மிட்ன்றது எங்கே நடந்துச்சு அப்படின்னா அஸ்தானா நடந்துச்சு சரியா. அது சரி, அஸ்தானான்றது கஜகஸ்தான். கஜகஸ்தானோட கேபிட்டல் தான் இது அப்படின்னா அஸ்தானாவில் நடந்தது தான். அதில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பெலாரஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க மெம்பராக ஆட் ஆகிருக்கிறாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ மொத்தம் 10 மெம்பர்ஸ் பார்த்துருக்குறோமா. இந்த 10 மெம்பர்ஸும் எந்தெந்த கண்ட்ரின்றதை மட்டும் என்ன பண்ணிக்கிங்கன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க ஓகே. நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா வேர்ல்டு குளோபல் ட்ரெடிஷ்னல் மெடிசின் சென்டர் இன் ஜாம்நகர் குஜராத் சரியா. இன்டர்நேஷனல் டபிள்யூஹெச்ஓன்றது எடுத்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச்ஓன்றது ஜெனிவா ஹெட்குவார்டரை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி அலோபதியை பற்றி தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்குது சரியா. அலோபதியை பற்றி தான் பேசிக்கிறது, டேப்லெட்டை மட்டும் தான் பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் முதல்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ட்ரெடிஷனலுக்காக ஒரு மெடிசன் சென்டரை உருவாக்கலாமே இன்டர்நேஷனல் லெவலில். இது மூலமாக எடுத்து பார்த்தீங்கன்னா சித்தா யுனானி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெடிஷனலாக இருக்கக்கூடிய கான்செப்டும் என்ன பண்ணலாம் ஒரு பெரிய லெவலில் வளரலாம்ன்ற காரணத்துக்காக ஒரு முதல்ல ட்ரெடிஷனல் மெடிசன் சென்டர் இந்தியாவில் உருவாக்கி இருக்கிறாங்க. யார் WHO உருவாக்கி இருக்கிறாங்க. எங்கே அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜாம்னர்ன்ற பிளேஸில் உருவாக்கியிருக்காங்க. இது மூலமாக ட்ரெடிஷனல் மெடிசின் கான்செப்டை பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கலான்றதான் இது ஒன்று. இதுக்கு இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அட் த சைனிங் ஆஃப் ஜெர்மனி த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கமிட்டட் 85 மில்லியன் ஓவர் 10 இயர்ஸ் 2022 கிட்டத்தட்ட 2032க்குள்ள இந்தியா என்ன பண்ண போறாங்க கிட்டத்தட்ட $85 மில்லியன் வரைக்கும் இந்த குளோபல் ட்ரெடிஷனல் மெடிசனுக்கு கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா. அப்போ இந்தியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி சப்போர்ட் பண்றாங்க. அப்போ இதுல வந்து யார் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் ஹோல்டரா இருக்க போறாங்கன்றது தெரியல சரியா. யார் வந்து இருக்க போறாங்க. அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் மெஜாரிட்டியா இருக்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் மெஜாரிட்டியாக இருக்கலாம். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $85 மில்லியன் வரைக்கும் இருக்கிறாங்க. இது மூலமா என்ன பண்றாங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பெரிய ரிசர்ச்ன்றது ஒரு ட்ரெடிஷனல் மெடிக்கல் செக்டாரில் இது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுற மாதிரி சொல்லப்படுது ஓகே. நெக்ஸ்ட் வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஹஸ் டெக்ளேர்டு சைக்ளோன் ஃப்ரெடி ஓகே லாங்கஸ்ட் லாஸ்டிங் ட்ரைபிக்கல் சைக்ளோன் ரெக்கார்டு சரியா. கிட்டத்தட்ட எடுத்து பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் டைம்ன்றது எடுத்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆஃப்ரிக்கா வரைக்கும் கிட்டத்தட்ட கண்டினியூஸாக என்ன இருக்குது அப்படின்னா அந்த சைக்ளோன்றது இதாக இருக்குது. அந்த சைக்ளோனோட பேருன்றது எடுத்து பார்த்தா ஃப்ரெட்டி. இதை வந்து அஃபீஷியலாக என்ன பண்ணியிருக்கிறாங்க வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா டு ஆஃப்ரிக்கா வரைக்கும் இந்த சைக்ளோன்றது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு சரியா. வேர்ல்டு லாஸ்டிங் டிராபிக்கல் சைக்ளோன் ஓகே. லாங்கஸ்ட் லாஸ்டிங்னா கண்டினியூஸாக கேப்பே விடாமல் கண்டினியூஸாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து மூவ் ஆயிருக்கு. எப்பயுமே எடுத்து பார்த்தோன்னா சைக்ளோனோ ஸ்ட்ரோமோ எடுத்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஆனால் இது வந்து கண்டினியூஸாக அது வாட்டிக்க போய்கிட்டே இருக்குது. இங்கேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆஃப்ரிக்கா வரைக்கும் போயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் லாங்கஸ்ட் லாஸ்டிங் டிராபிக்கல் சைக்ளோன். நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் இந்த கண்ட்ரி ஹஸ் கான் அப் டு ரெக்கார்டு ஹை ஃபிகர். இது வரைக்கும் இந்தியாவில் இல்லாத அளவுக்கு டிஃபென்ஸோட ப்ரொடக்ஷன் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவோட டிஃபென்ஸோட ப்ரொடக்ஷனோட வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா 1,26,887 crore 1,26,887 கோடி வரைக்கும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா டிஃபென்ஸோட ப்ரொடக்ஷன்றது பெரிய லெவலில் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதோட க்ரோத்ன்றது ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணுறப்ப எடுத்து பார்த்தா 16 மீன்ஸ் 16.7% என்ன இருக்குது டிஃபென்ஸோட ப்ரொடக்ஷன்றது பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா. நம்ம மேக்ஸிமம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய குட்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்ம்ஸ் எல்லாத்தையுமே ரஷ்யா, ஃப்ரான்ஸு, யூஎஸ்ஏ இந்த மாதிரி நாடுகளில் இருந்தால் வாங்குவோம் சரியா. ரஷ்யா, ஃப்ரான்ஸு இந்த மாதிரி நாடுகள் தான் நம்ம அதிகமாக டிஃபென்ஸுக்கான குட்ஸை வாங்குகிறோம். ஆனால் இது வந்து அதிகமாக டிஃபென்ஸுக்கு அதிகமான இம்போர்ட்டுக்கான காஸ்ட்டை ஏற்படுத்துன்ற காரணத்துக்காக இந்தியாவிலே ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்ணியிருப்பாங்க மேட் இன் இந்தியா இந்த மாதிரி திட்டங்களை உருவாக்கப்பட்டிருக்கும் ஓகே, தெரிஞ்சு வச்சுங்க. இது வந்து ரெக்கார்டு.
இந்தியா ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஆன்டி ரேடியேஷன் மிசைல். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஆன்டி ரேடியேஷன் மிசைலோட பேர் என்ன அப்படின்னா ருத்ரம் 1. ஓகேயா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஆன்டி ரேடியேஷன் மிசைலோட பேர் என்ன எடுத்து பார்த்தா ருத்ரம் 1. இது வந்து ஒரு ஏர் டு ஏர் மிசைல். ஓகே, ஏர்லேயே அட்டாக் பண்ணக்கூடிய ஒன்று தான் இந்த மிசைலை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட், இஸ்ரோ அப்சர்வ்டு த ஆதித்யா L1 ஸ்பேஸ் கிராஃப்ட் கம்ப்ளீட்டட் சைக்கிளிங் L1 பாயிண்ட். லெக்ராஞ்சி பாயிண்ட்னு சொல்லுவாங்க. சரியா, இதோட டேட்டை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. டேட் அனௌன்ஸ்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 2023 செப்டம்பர். ஓகே, 2023 செப்டம்பர் 2ஆம் தேதி ஆதித்யா L1 மிஷன்றது லான்ச் பண்ணப்பட்டது. கிட்டத்தட்ட 172 நாள். சரியா, 178 நாள் ஆட்டோமேட்டிக் என்ன இருக்குது அப்படின்னா ரீச் பண்ணியிருக்கு. சரியா, 8 நாளில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த சூரியனை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பாயிண்ட். இந்த லக்ராஞ்சி பாயிண்ட்ன்றது சூரியனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். அந்த டிஸ்டன்ஸ்க்கு மேலே போக முடியாது. அப்போ கடைசி இருக்கக்கூடிய பாயிண்ட்னு எடுத்து பார்த்தா லக்ராஞ்சி பாயிண்ட் 1, 2, 3, 4ன்னு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா L1ன்றது. இதை நீங்கள் வந்து க்ளோஸாக போக 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 என்ன ஆகுன்னா ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும். சரியா, L2, அப்போ சூரியன் இங்கே இருக்குது அப்படின்னா L2, L3. அப்போ நீங்கள் எவ்வளவுக்கு நியரஸ்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட்னு எடுத்து பார்த்தீங்கன்னா L4 பாயிண்ட் தான் நியரஸ்ட் பாயிண்ட். அது ஃபியூச்சரில் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ ரீச் பண்ணியிருக்கு. எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னா ஆதித்யா L1 வந்து அந்த லக்ராஞ்சி பாயிண்ட் 1 வந்து ரீச் பண்ணதுக்கான டோட்டல் டேஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 178 நாள். ஓகே, இந்த ஆதித்யா L1 ஸ்பேஸ் கிராஃப்ட் பீரியாடிக் ஹாலோ ஆர்பிட் விச் ஆர் லொகேட்டட் ரஃப்லி 1.5 மில்லியன் கிலோமீட்டர் ஃப்ரம் எர்த். ஓகே, அப்போ அந்த லக்ராஞ்சி பாயிண்ட்டுக்கும் எர்த்துக்குள்ள டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் கிலோமீட்டர் ஃப்ரம் எர்த். எர்த்துலேருந்து கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் கிலோமீட்டர் வந்து இதோட டிஸ்டன்ஸ். ஓகே, தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சன் மிஷன். ஓகே, சூரியனுக்காக அனுப்பப்பட்ட முதல் மிஷன் ஸ்பேஸ் கிராஃப்ட்னு எடுத்து பார்த்தா ஆதித்யா L1ன்றதுனால இது கேட்கலாம். மேக்ஸிமம் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸில் இது ஒன்று இருக்கும். ஓகே, தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தா 13th எடிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் தாய்லாந்து ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் நடக்கக்கூடிய ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸோட பேர் மைத்ரி. ஓகே, ஆப்ரேஷன் மைத்ரி. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஃபோர்ட்டு வச்சிரபிரகான், தாய்லாந்தில் இருக்கக்கூடிய வச்சிரபிரகான்ற ஒரு பிளேஸில் நடந்ததா இந்த இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் நடந்த மிலிட்ரி எக்ஸசைஸோட பேர். நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கர்மன் லைன். இந்த கர்மன் லைன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, கர்மன் லைன்றது என்ன அப்படின்னா நீங்கள் எல்லா இடங்களுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பவுண்டரி லைன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா இடங்களுமே எடுத்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பவுண்டரி லைன்றது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸில் கூட பார்த்தோம். ஓகே, அப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு கடலை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்னா கடலை பொறுத்த வரைக்கும் எது வந்து ஒரு கண்ட்ரியோட எல்லைப்பரப்பு. சரியா, எது வந்து ஒரு கண்ட்ரியோட எல்லைப்பரப்புன்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லைன்றது கடலில் வந்து நம்ம லார்ஜ் ஏரியாவாக இருக்குது. ஆனால் கடலில் போய் நீங்கள் எப்படி எல்லையை ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தா அந்த கண்ட்ரியோட பார்டர்லேருந்து கிட்டத்தட்ட 200 நாட்டிக்கல் மைல் இருக்கிற வரைக்கும் அது அந்த கண்ட்ரியோட பார்டராக இருக்கும். 200 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அது ஒரு இன்டர்நேஷனல் பார்டர். சரியா, அப்போ ஒரு கடலோட இப்போ லேண்டோட சர்ஃபேஸ்லேருந்து லேண்டோட சர்ஃபேஸ்லேருந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 200 நாட்டிக்கல் மைல் இருந்துச்சுன்னா அது வந்து கடலுக்கான எல்லை பரப்பாக சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே இன்டர்நேஷனல் பவுண்டரி. அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே எடுத்து பார்த்தோன்னா இன்டர்நேஷனல் பவுண்டரின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி எடுத்து பார்த்தோன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கும் எப்படி, ஏன்னா எல்லா கண்ட்ரீஸுமே எடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. அப்போ என்ன இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ்டு பவுண்டரி ஸ்பேஸ் ஆகும். அப்போ ஸ்பேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பவுண்டரி லைனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ அந்த 100 கிலோமீட்டருக்கு மேலே போகிறது எல்லாமே என்ன லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா கர்மன் லைன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரியா, 100 கிலோமீட்டர் எப்போ ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் லேண்டோட சர்ஃபேஸ்லேருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறதுக்கு பேர் கர்மன் லைன். ஓகே, தெரிஞ்சு வச்சுங்க. இது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸாக இருக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா அப்போ ஸ்பேஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பவுண்டரி லைனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த பவுண்டரி லைனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த கர்மன் லைன்ற ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டே 2024. ஓகே, ஜிஎஸ்டி டேன்றது ஒவ்வொரு வருஷம் செலிப்ரேட் பண்ணப்படும். 2017 ஜிஎஸ்டி டேன்ற ஒன்று கொண்டாடுறாங்க. ஓகே, ஒரு அவேர்னஸ். ஓகே, ஜிஎஸ்டி டேன்றது 2014 இந்தியாவில் கொண்டு வரப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி டேன்றது என்ன அப்படின்னா ஜூலை 1. 2024க்கான ஜிஎஸ்டி டேவோட தீம் என்ன அப்படின்னா எம்பவர்டு ட்ரேட் ஓவரால் குரோத்ன்றதான் 2024 ஜிஎஸ்டி டேக்கான தீம். ஓகே, நெக்ஸ்ட் நேஷனல் டாக்டர்ஸ் டே. ஓகே, நேஷனல் டாக்டர் டேவும் ஜிஎஸ்டி டேவும் ஒரே நாள் தான் வருது. நேஷனல் டாக்டர் டேன்றது ஜூலை 1. ஓகே,
இது யாரோட பர்த் அனிவர்சரி அப்படின்னா பிதன் சந்திர ராய். ஓகே, பிதன் சந்திர ராய் தான். இவரும் வந்து வெஸ்ட் பெங்கால சிஎம் இருந்திருக்கிறாரு. ஓகே, வெஸ்ட் பெங்காலோட சிஎம் அவரை இவர் இருந்திருக்கிறார். ஒரு 10 வருஷம் இருந்திருக்கிறார் ஆக்சுவலா வெஸ்ட் பெங்காலோட சிஎம்மா. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பாரத் அப்போ ஒரு டாக்டர் தான். ஓகே, அவர் ஒரு டாக்டர். இவர் வந்து ஆக்சுவலா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னாவும் வாங்கியிருக்காரு. அப்போ இவர் வந்து பாரத ரத்னா வாங்கின வருஷம் என்னன்னு எடுத்து பார்த்தா 1961. அப்போ எந்த வருஷம் வந்து நேஷனல் டாக்டர் பிதன் சந்திர ராய் வந்து பாரத ரத்னா வாங்கினார்னா 1961 வந்து பாரத ரத்னா வாங்கியிருக்கிறாரு. 2024க்கான நேஷனல் டாக்டரோட தீம் என்ன அப்படின்னா ஹீலிங் ஹேண்ட்ஸ் கேரிங் ஹார்ட். ஓகே, ஹீலிங் ஹேண்ட்ஸ் கேரிங் ஹார்ட் தான் 2024க்கான நேஷனல் டாக்டர் டேயோட தீம். ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டே 2024. 2024க்கான இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டேயோட தீம் என்ன? இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டேன்றது ஜூன் 23. ஒவ்வொரு வருஷம் ஜூன் 23ஆம் தேதி இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டேன்ற ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, 2024 ஒலிம்பிக் வேறு நடந்திருக்கு. அதனால மேக்ஸிமம் இது என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஓகே, ஓகே, கேட்கலாம், தெரிஞ்சு வச்சுங்க. இதோட தீம் என்ன அப்படின்னா லெட்ஸ் மூவ் அண்ட் செலிப்ரேட். ஓகே, லெட்ஸ் மூவ் அண்ட் செலிப்ரேட்ன்றது தான் இதுக்கான தீமாக பார்க்கப்படும். ஓகே, நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஹேஸ் எஸ்டாப்ளிஷ்ட் எஸ் ஏ 26th மெம்பர் கமிட்டி. ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட கான்செப்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா மாற்ற போகிறாங்க. ஏன்னா டேட்டான்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறதுனால. ஓகே, டேட்டான்றது ரொம்ப முக்கியம் பார்க்கப்படுறதுனால இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு கமிட்டி போட்டு என்ன பண்ண போகிறாங்க, பேஸ் இயரை வந்து மாற்ற போகிறாங்க. ஓகே, பேஸ் இயர் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, பேஸ் இயர் வந்து 12 மந்த்லி மாற்ற போகிறாங்க. இது வரைக்கும் எடுத்து பார்த்தா எந்த ஒரு பொருளோட விலையும் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் இயரை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா எடுப்பாங்க. ரெஃபரன்ஸ் இயரை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரைஸோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டெக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க. அப்போ அந்த ரெஃபரன்ஸ்ன்றது இது வரைக்கும் 12 இருந்தது. சரி, 2012 இருந்தது. கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 2012 இருந்தது. இப்போ அதை மாடிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ அதுக்கு அந்த கமிட்டியோட ஹெட் யார் அப்படின்னா பிஸ்வந்த் கோல்தர். பிஸ்வந்த் கோல்தர் அந்த கமிட்டியோட ஹெட்டாக இருக்கிறாங்க. என்ன தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ இந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குன்னா 2020-21 என்ன பண்ணலாம், பேஸ் இயராக சேஞ்ச் பண்ணலாம். ஏற்கனவே 2011-12 இருந்ததுல அந்த 2011-12 இருந்ததுன்றத ஒன்று. ஓகே, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸுக்கு 2012னும் அதே மாதிரி எடுத்து பார்த்தோன்னா ஐஐபின்னு சொல்லக்கூடிய ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸுக்கு 2011-12 வச்சிருந்தாங்க. ஓகே, இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா 2020-21 மாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, தெரிஞ்சு வச்சுங்க. இது முக்கியமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அந்த கமிட்டியோட பேர் இன்னொன்று எடுத்து பார்த்தா பேஸ் இயரை 2020 எந்த வருஷமா சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2020-21 சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு ரிசர்ச் பேப்பர் பை எக்கனாமிக் திங்க் டேங்க் NCAER. NCAR என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட பாவர்ட்டி லைன்றது பெரிய லெவலில் குறைஞ்சிருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்தியாவோட பாவர்ட்டி லைன்றது என்ன பண்ணியிருக்கு, குறைஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2011-12 கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவோட பாவர்ட்டி லைன்றது 8.5% குறைஞ்சிருக்கு. அப்போ 144 கோடி 145 கோடினா 140 கோடின்னு வச்சுக்க, 140 கோடியில் கிட்டத்தட்ட 8% என்னவா இருக்குது, பாவர்ட்டியாக இருக்குது. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பாவர்ட்டின்றது எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 8.5% அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தால் 58th பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த யூகேயோட நியூ பிஎம்ன்றது யார் அப்படின்னா கெய்ர் ஸ்டார்மர்ன்றதான் யூகேயோட நியூ பிஎம். அவர் எந்த பார்ட்டியை சேர்ந்தவர், லேபர் பார்ட்டியை சேர்ந்தவர் தான் இந்த யூகேவை சேர்ந்த கெய்ர் ஸ்டார்மர்ன்றது 58வது பிஎம். ஓகே, 58வது பிஎம். இந்தியாவுக்கும் யூகேவுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கிறனால இந்த நியூஸ்ன்றது தேவைப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 2020 கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2024 2024 கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்துச்சு. ஓகே, 2024 எடுத்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்தது. இதை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தா 2007 நடந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணாங்க. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா 2024 இந்த வேர்ல்டு கப் 2020 வேர்ல்டு கப் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பையும் என்ன பண்ணியிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்காவை பீட் பண்ணி இந்தியா 2020 வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்காங்க. சரியா, இங்கே நடந்த இது அப்படின்னா கெங்ஸ்டிங்டன் ஓவல் இன் பார்படாஸ். சரியா, பார்படாஸில் நடந்தது தான், வெஸ்ட் இண்டீஸில் இருக்கக்கூடிய பார்படாஸில் நடந்தது தான் இந்த இதுன்றது. இதில் இந்தியா வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவோட அதே மாதிரி எடுத்து பார்த்தா 2020 வேர்ல்டு கப்பில் வந்து 2020 வேர்ல்டு கப்பில் தேர்டு டீமாக 2 தடவை வேர்ல்டு கப்பை வின் பண்ண டீம்ன்றது எடுத்து பார்த்தா இந்தியா தான். ஏற்கனவே வெஸ்ட் இண்டீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 தடவை வின் பண்ணியிருக்காங்க 2020 கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா இங்கிலாந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2020 கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை 2 தடவை வின் பண்ணியிருக்காங்க. தேர்ட் டீமாக இந்தியா வந்து 2 தடவை இந்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, பிளேயர் ஆஃப் த மேட்ச்ன்றது விராட் கோலி. பிளேயர் ஆஃப் த சீரீஸ்ன்றது எடுத்து பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த சீரீஸ்ன்றது ஜஸ்பிரீத் பும்ரா. ஓகே, அவர் வின் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பிரைஸ் மணின்னு எடுத்து பார்த்தா பிசிசி என்ன பண்ணியிருக்காங்க 125 கோடி வரைக்கும் இதுக்கான பிரைஸ் மணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தெரிஞ்சு வச்சுங்க.
மொத்தம் பார்ட்டிசிபேட் பண்ண டீம் எடுத்து பார்த்தா மொத்தம் 20 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகே, மொத்தம் 20 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன அப்டேட் பண்ணிக்கலாம். வேற அடுத்த வேர்ல்டு கப் எப்போ நடக்க போகுது? 2026 2026ல. ஏன்னா 2020 கிரிக்கெட் வேர்ல்டு கப் எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் நடக்கும். ஓகே, 50 ஓவர் வேர்ல்டு கப்ன்றது எவ்ரி 4 இயர்ஸ் ஒன்ஸ் நடக்கும். இது வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் நடக்குன்றதுனால அடுத்து நெக்ஸ்ட் 2026ஓட 2020 கிரிக்கெட் வேர்ல்டு கப் எங்கே நடக்க போகுதுன்றத பிளேஸை மட்டும் என்ன பண்ணிக்கோங்கன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, 2026 கிரிக்கெட் வேர்ல்டு கப்போட பிளேஸ் எங்கேன்றதை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் ஆர்பிஐ வாஸ் அனௌன்ஸ்டு லான்ச்டு குவார்டர்லி ஆர்டர் புக். ஓகே, ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு குவார்டர்லியும் என்ன பண்ணுவாங்க, ஒபிகஸ் சர்வீஸ்ன்ற ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒபிகஸ் இதில் கொடுத்துருக்காங்களா, ஒபிகஸ் சர்வேன்ற ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன இதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டார் எந்த அளவுக்கு குரோத்தில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. சரியா, மேனுஃபேக்சரிங் செக்டார் எந்த அளவுக்கு குரோத்தில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒபிகஸ் சர்வேன்ற ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன, ஆர்டர் புக்கு, இன்வென்ட்ரிஸு, கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் சர்வே. ஓகே, ஆர்டர் புக்கு, இன்வென்ட்ரிஸு, கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் சர்வேன்றதான் இந்த ஒபிகஸுக்கான அர்த்தம். அப்போ எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை, ஒவ்வொரு குவார்டர்லி ஒன்ஸ் இந்த சர்வேன்றது ரிலீஸ் ஆகும். மேனுஃபேக்சரிங் செக்டார குரோத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருப்பாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. யார் அப்படின்னா ஆர்பிஐ. என்ன காரணத்துக்காக, மானிட்டரி பாலிசியில் அப்போ தான் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் எடுக்க முடியும். ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரியல் செக்டார் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டே போதுன்னா ஏன் டவுன் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு மணி ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு கண்டுபிடிச்சு மணியோட சர்க்குலேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகப்படுத்துவாங்க. ஓகே, தெரிஞ்சு வச்சுங்க. இன்ட்ரடியூஸ்டிங் 2008 என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கான இந்த ரிப்போர்ட்ன்றது எடுக்கப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க். ஓகே, ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்கோட கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் ரேஷியோன்றது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 12 வருஷத்துல இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ல என்பின்னு சொல்லக்கூடிய நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் மீன் கிராஸ் என்பின்றது கிட்டத்தட்ட 12 வருஷத்துல இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய ரெக்கார்டாகவும் பார்க்கப்படுது. எவ்வளோ பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்குன்னா 2.8% as per 2024 2024 மார்ச் 34 படி 2024 மார்ச் படி எடுத்து பார்த்தா இந்தியாவோட கிராஸ் என்பின்றது 2.8% என்ன இருக்கு, பெரிய லெவலில் குறைஞ்சிருக்கு. 12 இயர் ரெக்கார்டு. தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய விஷயம். அதனால இது எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிளம்ஸ் டேட்டா பேஸ் டோட்டல் போர்ட்டல். சரியா, அப்போ இது இந்த டேட்டா பேஸ்ன்றது எடுத்து பார்த்தா எவ்வளோ பர்சன்ட் இப்போ டோட்டல் பாப்புலேஷனில் வந்து எவ்வளோ பர்சன்ட் வந்து எம்ப்ளாய்டாக இருக்கிறாங்க, எம்ப்ளாயியாக இருக்கிறாங்க, எவ்வளோ பர்சன்ட் வந்து வேலை பார்க்குறான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆர்பிஐ சார்பில் ரிலீஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டோட பேர்னு எடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸோட பேர்னு எடுத்து பார்த்தா கிளம்ஸ். ஓகே, கிளம்ஸ் இது என்ன இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு முன்னாடி இருந்ததை விட பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ், 34%. இந்தியாவோட பாப்புலேஷன் 34%, கிட்டத்தட்ட 44% எம்ப்ளாய்டாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய குரோத்தாக பார்க்கப்படுது. சரியா, அப்போ மொத்தம் இந்த எம்ப்ளாய்டு எவ்வளோ பர்சன்ட் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் அவங்க என்ன பண்ணுறாங்க, மொத்தம் 5 இன்புட் யூஸ் பண்ணுறாங்க. அதை எல்லாமே சேர்த்து தான் கிளம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதில் வந்து அதில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கே ஃபார் கேபிட்டல். சரியா, கே ஃபார் கேபிட்டல். நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தா எல் ஃபார் லேபர், இ ஃபார் எனர்ஜி, எம் ஃபார் மெட்டீரியல், எஸ் ஃபார் சர்வீஸ். சரியா, எஸ் ஃபார் சர்வீஸ். அப்போ கிளம்ஸுக்கான அந்த எக்ஸ்பான்ஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 தான். இந்த 5 தான் அதுக்கான எக்ஸ்பான்ஷன்றது தெரிஞ்சு வச்சுங்க. மொத்தம் எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த கிளம்ஸை பேஸ் பண்ணி இந்த டேட்டா பேஸில் எடுக்கிறாங்கன்னா மொத்தம் 27 இண்டஸ்ட்ரீஸ். மொத்தம் எத்தனை செக்டார் அப்படின்னா மொத்தம் 6 செக்டார். சரியா, மொத்தம் 6 செக்டார். இந்த 6 செக்டார் என்னன்றதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஓகே, அப்போ இந்த கிளம்ஸ் டேட்டா பேஸ் எடுக்கிறதுக்கு 6 செக்டார்னு சொல்கிறாங்கல்ல, 6 செக்டார் சொல்கிறாங்க. கோர் செக்டார் மொத்தம் 11 செக்டார் இருக்குது. ஆனால் கோர் செக்டார் 11ஐயுமே அவங்க எடுக்கல, மொத்தமே 6 செக்டார் தான் எடுக்கிறாங்க. அந்த 6 செக்டார் என்னன்றதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க. எந்த செக்டார் வந்து இந்த கிளம்ஸ் டேட்டா பேஸில் அவங்க எடுக்கலைன்ற மாதிரியும் கேட்கலாம். ஓகே, தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தா பெஞ்ச் டைகர் ரிசர்வ் மகாராஷ்டிரா ஹேஸ் ஃபர்ஸ்ட் அன்ஸ்பான்ஸ்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் ஃபார் இயர்லி டிடெக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ். சரி, ஃபஸ்ட்டு அவன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை முன்னாடியே ஃபாரஸ்ட்டில் ஃபயர் நடக்க போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஏஐ சிஸ்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்கே கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பெஞ்ச் டைகர் ரிசர்வ்ஸில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டைகர் ரிசர்வ்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்தது எடுத்து பார்த்தா பெஞ்ச் டைகர் ரிசர்வ்ஸ் தான் மகாராஷ்டிரா. தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தா ப்ராஜெக்ட் பாரி. ஓகே, ப்ராஜெக்ட் பாரின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் சார்பில் கொண்டு வரப்பட்டதான். ப்ராஜெக்ட் பாரின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் இப்போ கல்ச்சர் சார்பில் கொண்டு வரப்பட்டதான். பப்ளிக் ஆர்ட் ஆஃப் இந்தியா தான் அதுக்கான அர்த்தம்ன்றது. ஓகே, இது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படி இம்ப்ளிமெண்ட் பை லலித் கலா அகாடமி அண்ட் நேஷனல் கேலரி மாடர்ன் ஆர்ட். ஓகே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா ஆர்ட்ன்றது பெரிய லெவலில் பேசப்படக்கூடிய ஒன்றதுனால அது எல்லாத்தையுமே ஒரு காமனாக கொண்டு வரலாம், ஒரு காமனாக கனெக்ட் பண்ணலாம்ன்றது தான் இந்த ப்ராஜெக்ட் பாரியோட அப்ஜெக்டிவ். ஓகே, இதுக்கு மூலமாக என்ன பண்ணா ஒரு கேலரி உருவாக்குறாங்க. ஓகே,
ஓகே. ஆர்ட்டுக்கு மட்டுமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு மாடர்ன் கேலரி உருவாக்குறாங்க. நிறைய இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு. இந்தியால வந்து ஆர்ட்டுக்கு மட்டுமே மாடர்ன் ஆர்ட்டுக்கு மட்டுமே ஒரு தனியா ஒரு கேலரி கிரியேட் பண்ணலாம்ன்றது தான் இதோடது ப்ராஜெக்ட் பாடி யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட். ஓகே. ஆர்பிஐ சார்பில் ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்டுக்கான என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பண்ணியிருக்காங்க, வேரி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது 8.05. இதில் இந்த ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்டை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா எனக்கு ஃபிக்ஸ்டாக என்ன ஆகிட்டுனா ஒரு இன்கம்ன்றது ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம நார்மலாக ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் எப்படி போடுறோமோ அதே மாதிரி எடுத்து பார்த்தா கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை போடலாம். அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்தா 8.05% வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. இதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணலாம்? வேரி பண்ணலாம். ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வேரி பண்ணலாம். ஆனா இது எதோட கனெக்ட் ஆகும் அப்படின்னா, நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே. போஸ்ட் ஆஃபீஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே. நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்ன்றது போஸ்ட் ஆஃபீஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அதுல என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேரி ஆகும். லிங்க்டு டு த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட். அப்ப நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்ன்றது யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எது மூலமா இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா இஷ்யூ பண்ணுவாங்க. அப்ப இதுல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேரி பண்றான்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்னா இங்க வேரி ஆகும். ஓகே. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 0.5% கூட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது வேரி ஆகும். ஆனால் நேஷனல் சர்டிஃபிகேட்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்ரி குவார்டர்லி ஒன்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணலாம், ரிவ்யூ பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்டை பொறுத்த வரைக்கும் ரிவ்யூ பண்றது எவ்ரி 6 மந்த்ஸ் வந்து தான் ரிவ்யூ பார்ப்பாங்க. அப்ப அதுல என்ன வேரியேஷன் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயும் வேரியேஷன் நடக்கலாம். The interest rate is payable semi-annual basis. 6 மாசத்துக்கு கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்க வாங்குறதா தான் வாங்கிக்கலாம். The interest rate of RBI floating rate bond is not fixed. ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால தான் அதுக்கு பேரு ஃப்ளோட்டிங் ரேட். ஃப்ளோட்டிங்னாலே மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா, வருஷத்துக்கு 2 தடவை அதை சேஞ்ச் பண்ணலாம். வருஷத்துக்கு 2 தடவை அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது சேஞ்ச் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் எதை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா, இன்ஃப்ளேஷனோட ரேட்டை பேஸ் பண்ணி இன்ஃப்ளேஷனை பொறுத்து இந்தியாவில் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருக்குன்றதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கான சேஞ்ச் எடுப்பாங்க. ஓகே. மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து ரூ. 1000 அதோட மல்டிபிள்ஸாகவும் இருக்கும். ஓகே. அதோட மல்டிபிள்ஸாக தான் வாங்க முடியும். ரூ. 1500 2500 வாங்க முடியாது. 1000 2000 3000 5000 10,000 இந்த மாதிரி வாங்கலாம். மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்ன்றது நோ லிமிட். எவ்வளவு வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். லாக்இன் பீரியட் எவ்வளவு அப்படின்னா 6 இயர்ஸ். ஓகே. லாக்இன் பீரியட்ன்றது 6 இயர்ஸ் for those 60 to 70, 5 years for those aged 70 to 80, 4 years for those aged 80. ஓகே. அப்போ லாக்இன் பீரியட் 80 வயசுக்கு மேலே போகிறாங்கன்னா அவங்களுக்கான லாக்இன் பீரியட்ன்றது 4 இயர்ஸ். அப்போ கண்டிப்பாக நீங்கள் போட்ட இன்வெஸ்ட் பண்ணுறது குறைஞ்சபட்சம் எவ்வளோ இருக்கணும், 80 வயசுக்கு மேலே வந்து அவங்க உங்கள் பேரில் போடுறாங்கன்னா மினிமம் 4 வருஷம் வச்சு அந்த ஃபண்டுன்றது இருக்கணும். அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை உங்களால் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. 60 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா 60லேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா 6 வருஷம் லாக்இன் பீரியட். ஓகே. தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நெக்ஸஸ்ன்ற ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த இந்தியா சார்பில் கொண்டு வந்திருக்கோம். இந்தியாவும் பேங்க் ஃபார் என்ட்ரன்ஸ் செட்டில்மெண்ட்டும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நெக்ஸஸ்ன்ற ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மூலமா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி யூபின்ற கான்செப்ட் ரொம்ப பெரிய லெவலில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. உலக லெவலில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இந்த யூபின்ற கான்செப்ட் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. பணத்தை வந்து ரொம்ப ஈஸியாக வேகமாக கொண்டு போய் சேர்க்குற மாதிரி யூபின்ற சிஸ்டம்ன்றது வந்திருக்கு. உலக லெவலில் பேசப்படக்கூடிய விஷயமா பார்த்துட்டு. அப்போ இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவலையும் பணம் அனுப்புறதுக்கான ப்ராசஸை ரொம்ப என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட்ன்றது. ஓகே. இது யார் கொண்டு வர்றாங்க அப்படின்னா இந்தியாவோட சேர்ந்து பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ன்றது உள்ள கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய ஃபண்டிங் ப்ராசஸ், இன்டர்நேஷனல் மணி பணத்தை அனுப்புறதுக்காக கொண்டு வரப்பட்ட கான்செப்ட் அந்த ப்ராஜெக்ட் தான் இந்த நெக்ஸஸ்ன்றது. இதில் வந்து இந்தியாவை என்ன பண்ணுறாங்கன்னா ஜாயின் ஆகுறாங்க. ஓகே. இந்த இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த யூபிஎன்ற சிஸ்டத்தை மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து இது மூலமாக இந்த நாடுகளுக்கெல்லாம் யூபிஎன்ற சிஸ்டத்தை கொண்டு வர்றாங்க. அப்போ இந்தியாவிலேருந்து நீங்கள் வெளிநாடுகளுக்கு என்ன பண்ண முடியும், யூபிஐ பேஸ் பண்ணி பணத்தை நீங்கள் அனுப்ப முடியும் அப்படின்னு தான் இதில் சொல்லப்பட்டது. இதை வந்து ஓவராலாக இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா நாடுகளுக்குமே கொஞ்சம் என்ன பண்ணலாம், விரிவுபடுத்தலாம். இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணி கொண்டு போய் சேர்க்கலாம் ரீசனுக்காக இதை கொண்டு வரப்பட்டதான். இதை கொடுத்துருக்காங்கல்ல மல்டிலேட்டரல் இனிஷியேட்டிவ் எனேபிளிங் இன்ஸ்டன்ட் கிராஸ் பார்டர் ரீட்டைல் பேமெண்ட்டு. அப்போ ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு இன்டர்னலாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு அந்தந்த கண்ட்ரிக்குள்ள அனுப்புறப்போ பணம்ன்றது அதோட ப்ராசஸ்ன்றது வேகமாக நடக்குது. அப்போ இன்டர்நேஷனல் லெவலில் பணம் அனுப்புறதுலையும் அந்த ப்ராசஸை வேகமாக கொண்டு போய் சேர்த்தா என்னன்ற ஒரு கேள்வி வர்றப்போ தான் இந்த கான்செப்டை கொண்டு வர்றாங்க. யாரோட சேர்ந்துன்னா பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்டோட சேர்ந்து. ஓகே.
கிராஸ் பார்டர் ரீட்டைல் பேமெண்ட்ஸ் பை இன்டர்லிங்கிங் டொமஸ்டிக் ஃபாஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ். ஓகே. ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் கான்செப்சுவலைஸ்டு இனோவேஷன் ஹப் ஃபார் பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட். ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் எய்ம்ஸ் ஸ்டாண்டர்டைஸ் இன்டர் கனெக்ஷன் ஃபார் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம். ஓகே. அப்போ பேமெண்ட்டை வந்து வேகமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம். அது ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் கனெக்ட் பண்ணலாம். டொமஸ்டிக்கில் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அது ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் கனெக்ட் பண்ணலாம்ன்றதான் இந்த ப்ராஜெக்ட் நெக்ஸஸோட அப்ஜெக்டிவ். ஓகே, தெரிஞ்சு வச்சுங்க. இதோட எடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலையோட பார்ட் 2 முடிஞ்சு போச்சு. ஓகே, ஜூலையோட பார்ட் 2 முடிஞ்சு போச்சு. ஜூலை மந்த்தும் ஓவராலாக கவர் ஆயிடுச்சு. சரியா, ஜூலை மந்த்தும் ஓவராலாக கவர் ஆயிடுச்சு. வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துக்குங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, என்ன நடக்குதுன்ற மாதிரி எனக்கு தெரிய மாட்டேங்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸுக்கு யாரெல்லாம் படிக்கிறாங்களோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கவர் பண்ணியிருக்கோம். தேவையில்லாத நியூஸஸ்ன்றது மாதிரி நம்ம நிறைய நியூஸஸ் என்ன பண்ணலைன்னா எடுக்கலை. அதனால் கண்டிப்பாக எக்ஸாமோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் லைக் பண்ண மாட்டேறீங்க. முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா அது பெரிய லைக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம வீடியோஸ் வந்து முன்னாடி போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, கமெண்ட் பாக்ஸில் எதுவும் கமெண்ட் சென்ஸ்லாம் மெயின் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்ம அந்த டாப்பிக்கையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, எனிவேஸ் தேங்க்யூ. இந்த இப்போ கண்டென்ட்டோட ஜூலை மந்தோட கண்டென்ட்டோட பிடிஎஃப்ன்றது நான் ஓவராலாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எனிவேஸ் தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.